நம்முடைய வாழ்க்கையில நீங்க ஐஸ்வர்யத்தை முதலாவது நம்ம ராஜ்யத்துக்குரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்தை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஆண்டவர் ஒரு தகுதியை தருவார். மறந்துடாது. நீங்க விரும்பினா போதும், ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்துவார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ரூட்டு டக்குன்னு கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன் அப்படி வரணும். உடனே மறந்துடக்கூடாது. டக்குன்னு சட்டுன்னு மறந்துடக்கூடாது. நான் எதை நோக்கி போறேன்றதை ஞாபகம் வச்சிருக்கணும். ஆண்டவர் ஒண்ணு உணர்த்துவார், இதை செய்ய அதை செய்ய. உடனே ஆண்டவருடைய ஐஸ்வர்யம் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சமாதான சந்தோஷத்தை கொடுக்கும். அதான் பணம் வந்தாலும் பணத்தை நம்ப மாட்டீங்க, ஆண்டவர் நம்புங்க. இப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்கள் தேசத்துல வரணும்னு ஆண்டவர் ஏங்குகிறார். இன்னைக்கு என்னன்னா கிறிஸ்தவம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஐஸ்வர்யத்துக்கு விரோதமா பேசுது, ஐஸ்வர்யம் விரோதமா எழும்புது. அவர் ஐஸ்வர்யத்தை பேசுறாரு. ஐஸ்வர்யம் கெட்டவன் கையில இருக்குது, அது நல்லவன் கையில வரணும், அவ்வளவுதான். ஏன்னா ஐஸ்வர்யம் என்பது கர்த்தருடையது. ஐஸ்வர்யம் கனமும் நீதி நிலையான பொருளும் அவருடையது. அல்லேலூயா. சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தாருல, ஞானத்துல என்ன இருக்குது? ஐஸ்வர்யம். ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தை என்ன பண்ண பிரிக்க முடியாது. அவன் ஞானத்தை கேட்டான், உடனே என்ன பண்ண ஐஸ்வர்யத்தை சேர்த்து கொடுத்தாரு, அவ்வளவுதான். ஐஸ்வர்யம் கனமும் நீதி நிலையான பொருளும். பேலன் ரொம்ப முக்கியமானது. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நல்லா புரிஞ்சுங்க. சாலமோனின் ஐஸ்வர்யத்தை காட்டிலும் இயேசுவின் ஐஸ்வர்யம் பெருசு. சாலமோனின் ஐஸ்வர்யத்தை காட்டிலும் இயேசுவின் ஐஸ்வர்யம் பெருசு. இயேசுவின் ஐஸ்வர்யம் சாலமோன் ஐஸ்வர்யத்தை காட்டிலும் பெருசு. இயேசுவின் வழியா நீங்க சாலமோன் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளலாம், தவறு இல்லை. ஆனா சாலமோன் ஐஸ்வர்யத்தை காட்டிலும் இயேசுவின் ஐஸ்வர்யம் பெருசு. எல்லாவித சூழ்நிலையிலும் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார், நிறைவுள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. நம்முடைய பொறுப்பு, நான் மறுபடியும் சொல்றேன், ஐஸ்வர்யனான ஒரு மனுஷனா மாறுவது நம்முடைய பொறுப்பு. எடுத்த உடனே கோடியா கொட்டுறது அதை பத்தி நான் பேசல, லட்சங்களை கொட்டுறதை பத்தி நான் பேசல. எடுத்த உடனே என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னுடைய பொறுப்பு. ஏன்னா இந்த உலகத்தின் நிறத்தை நான் மாத்தி ஆகணும். எவைகளெல்லாம் பிசாசு ஆதாமை கொண்டு கோணலாக்கணும் அது எல்லாத்தையும் நான் நேராக்கி ஆகணும். இது என்னுடைய பொறுப்பு. நான் ஐஸ்வரனாவது என்னுடைய பொறுப்பு. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வர முடியாது. ஜி பூம்பா அப்படி சொன்னா உடனே ஆண்டவர் வந்துருவாரு இவங்க நினைக்கிறாங்க. ஜி பூம்பான்னு ஆண்டவர் வந்துருவாரு இவங்க நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, வரமாட்டாரு. அவருக்குள் இருப்பது நமக்குள்ள வரணும். எவைகள்லாம் இயேசு சிலுவையில நீதியா முடிச்சாரோ, தன் வாழ்க்கையில முடிச்சாரோ, உயிர்த்தெழுதல முடிச்சாரோ, அவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்தாதான் என்னது? பூமியினுடைய நிறம் மாறும். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். 1000 வருட அரசாட்சி பேசுறோம். 1000 வருட அரசாட்சினா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனின் ஐஸ்வர்யம் இந்த உலகத்தை ஆளும். ஒரு அளவில் சொல்லுங்க. முதல்ல நான் சொல்றது ஐஸ்வர்யத்தில் மட்டும் சொல்றேன். ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், அதிகாரம். அதிகாரம் தான், அதிகாரம் எல்லாவற்றையும் ஆளும். அதுதான் உச்சகட்டம். ஆனா ஐஸ்வர்யம் ஆள்வது என்பது ஒரு ஆரம்ப கட்டம். 1000 வருட அரசாட்சினா எல்லாருமே இருப்பாங்க. இதுல முக்கியமானது என்னன்னா அதிகாரம். நல்லா புரிஞ்சுங்க. அதிகாரம், இயேசுவினுடைய அதிகாரம். நல்லார் பொல்லார் எல்லா விதமான நம்பிக்கை உடையவர்கள் எல்லாரும் இருப்பாங்க. இயேசுனுடைய அதிகாரத்துக்கு அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? விரும்புறாங்களோ விரும்பலையோ கீழ்பட்டுவாங்க. 1000 வருட அரசாட்சியினுடைய முக்கியமான ஒரு காரியம் அது அதிகாரம். ஆண்டவருடைய அதிகாரத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படிவாங்க. இன்னைக்கு எப்படி? கொரோனா காலத்துல கதவு சாத்திக்கிட்டோம். நீ விரும்புறியோ விரும்பல என்ன பண்ணி ஆகணும்? கட்டளைக்கு, அந்த பவருக்கு நீ கீழ்ப்படி தான் ஆகணும். சாத்திக்கணும், சாத்திட்டேன். திறகுன்னா திறந்துட்டோம். சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம்? திறந்துட்டோம். அப்போ இப்படி தேவனுடைய அதிகாரம் கிரி செய்யும். புரிஞ்சுங்க. சேர்ல உட்காந்து கிரி செய்யும். அது மாதிரி இதுல ஒரு சின்ன ஒரு பிகினிங் என்ன அப்படின்னா, ஐஸ்வர்யமும் ஆளும். ஐஸ்வர்யமும் ஆளும். எந்த ஐஸ்வர்யம்? தேவனுடைய ஐஸ்வர்யம் ஆளும். மறக்கக்கூடாது. ஏன்னா அப்ப நம்முடைய 1000 வருட அரசாட்சி சொன்னா எல்லா விதமான ஆட்கள் இருப்பாங்க. எல்லா பணக்காரன் எல்லாருமே இருப்பாங்க. எல்லா விதமான நம்பிக்கை உள்ளவர்கள் இருப்பாங்க. அவங்களும் பணம் வச்சிருப்பாங்க, நம்மளும் பணம் வச்சிருப்போம். ஆனா இந்த பணம் அந்த பணத்தை என்ன பண்ணும்? விழுங்கும். அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சுக்கு. நிறைய பேர் தெரியாது 1000 வருட அரசாட்சி என்னன்னு தெரியாது.